Hi friends, welcome to Samria channel. இன்னைக்கு வீட்லயே எப்படி kFC chicken பண்ணலாம் அப்படின்றத பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்மா kFC chicken சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுமா? ப்ளீஸ் எனக்கு வாங்கி தரீங்களா? kFC chicken நல்லது இல்லம்மா. உடம்புக்கு நல்லது கிடையாது. வேண்டாம். ப்ளீஸ் மா, ஒரு தடவை ஆர்டர் பண்ணுங்கம்மா, ப்ளீஸ் மா. சரி, நீ இவ்ளோ கேக்குறதுனால ஆர்டர் பண்ணல, நான் வீட்ல செஞ்சு தரேன். வீட்ல செய்யலாம். நம்ம காமெடி செய்வீங்களா? காமெடிலாம் இல்ல, நான் கண்டிப்பா செஞ்சு தரேன். சரி பார்க்கலாம். kFC chicken வீட்ல பண்றது ரொம்ப ஈஸி. chicken முதல்ல கழுவி வச்சுக்கணும். நான் ஒரு 1/2 kg chicken எடுத்துர்க்கேன். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுருக்கேன், ginger garlic paste. அது கூட வந்து 3 ஸ்பூன் chili powder போடுறேன். வெறும் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இதை மேரினேட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இந்த கர்ட் வந்து என்ன பண்ணோன்னா சிக்கன் உள்ளே போய் சாஃப்டாக சிக்கன் ஆக்கும். அது இல்லாமல் சிக்கன் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். சிக்கனில் அந்த மசாலா விஷயம்லாம் நல்லா இறங்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த கர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுருங்க. ஒரு 2 to 3 hours வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே போடுங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, சில்லரில் வைங்க. ஒரு 3 hours வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸ்லாம் வந்து நல்லா இறங்கி சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் மாறும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நம்ம சிக்கன் மேலே கோட் பண்ணுறதுக்காக அந்த கோட்டிங் பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய பவுடர் வந்து மைதா. மைதா வந்து ஒரு டம்ளரில் அளந்தீங்கன்னா அதே டம்ளரில் 1/2 டம்ளரில் வந்து கார்ன்ஃப்ளவர் அளந்துக்கோங்க. ஸோ 1:2 தான் ரேஷியோ. இது கூட உங்களோட சில்லி பவுடர் போட்டுக்கலாம், அப்புறம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம போடுற இந்த சில்லி பவுடர் எல்லாமே வந்து ஹோம்மேட். ஸோ இது கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோ ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கன்லேயே வந்து நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக அஜினமோட்டோலாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. இப்போ இந்த மிக்சரை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எங்கேயும் வந்து மிளகாத்தூள் உப்பெல்லாம் தனித்தனியாக நிற்கக்கூடாது. ஸோ அந்த பவுடரில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன வேணும்னா, ஒரு பவுலில் பிளெயின் வாட்டர் வேணும், சாதாரண தண்ணி, குடிக்கிற தண்ணி. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மிக்சர். இதில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து ஒரே ஒரு பீஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை தண்ணியில் முக்கிட்டு திரும்பியும் அந்த பவுடரில் கோட் பண்ணணும். கோட் பண்ணும்போது கொஞ்சம் கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த லேயராக இந்த ஃப்ரைட் சிக்கனில் வந்து எப்படி கிடைக்குமோ லேயர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். நல்லா நம்ம பிடிச்சி விடும் போது கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி விடணும். பிடிச்சி விடும் போது நம்மளுக்கு இப்போ தெரியும் பாருங்கள், உங்களுக்கு அதில் கிராக்காக அந்த லேயர்ஸ் வந்து சூப்பராக வந்து பொரியும் போது நம்மளுக்கு மொறுன்னு லேயராக கிடைக்கும். இந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2-3 பீசஸை வந்து அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அதே ப்ராசஸில். ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக ப்ராசஸ் புரியணுன்றதுக்காக நான் திரும்பவும் காமிச்சிட்ருக்கேன். ஒரு தடவை பவுடரில் போடணும், அந்த மிக்சரில் போட்டுட்டு திரும்பவும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் நனைக்கணும். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, சும்மா லேசாக தண்ணியில் நனைச்சி உடனே எடுத்து திரும்பவும் அந்த பவுடரில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பண்ணிவிட்டு இதை டைட்டாக இறுக்கி பிடிச்சி விடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த லேயர் சூப்பராக கிடைக்கும். மீன்வைல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆயிலை வந்து கடாயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். ஹீட் பண்ணி நான் வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஆயில்னாலும் யூஸ் பண்ணலாம். என்ன தான் வந்து ஃப்ரைட் சிக்கன் அன்ஹெல்தி ஃபுட்டாக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும் போது இட்ஸ் ஓகே. பட் இதை அடிக்கடி செய்ய வேண்டாம். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு பதிலாக வீட்லேயே வந்து வாங்கி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாகும், டேஸ்ட்டும் அதே கிடைக்கும். ஓரளவுக்கு ஒரு நல்ல எண்ணெய் வச்சு சமைச்சோம், நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து செய்யலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம விடணும். கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து ஒரு 7 minutes விட்டோன்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும். உள்ளேயும் வந்து சிக்கன் வேகணும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம டைம் விடணும். ஒரு 7 minutes to 8 minutes வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி லேயராக அழகாக ஃப்ரைட் சிக்கன் கிடச்சிரும். ஸோ நான் பேட்சாக வந்து சிக்கன் எடுத்து வச்சு அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். டீப் ஃப்ரைட் ஐட்டம் ரொம்ப அன்ஹெல்தி, ஆனாலும் பரவாயில்ல. இது வந்து சண்டே அண்ட் பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. என் பையன் ரொம்ப ஆசையாக கேட்டிருக்கான். அதனால் வேறு ஆப்ஷனே இல்லாமல் நான் இதை செஞ்சிட்ருக்கேன். அடிக்கடி நான் இதை செய்யவே மாட்டேன், நீங்களும் செய்யாதீங்க. ஏன்னா இது ரொம்ப
உடம்புக்கு வந்து கேடான விஷயம். சிக்கனை வந்து நீங்கள் கிரேவியாவோ இல்லை வந்து குழம்பாவோ வச்சு சாப்பிட்லாம். பட் தென் இப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சிக்கனில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கோ அவ்வளோவும் கெட்டதாக மாறிடும். அதனால் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆசைக்காக நீங்கள் சாப்பிட்லாமே ஒழிய எப்போவுமே சாப்பிடாதீங்க. அவ்வளோதான். இப்போ பசங்களுக்கு கொடுத்தாச்சு. பசங்க வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வெந்திருக்கு. நல்லா ஜூஸியாகவும் இருந்தது. அந்த மசாலா வந்து ஃபுல்லாக சிக்கனில் இறங்கி சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ ஃப்ரைட் சிக்கன் நம்ம KFCலலாம் சாப்பிடும் போது கூட உள்ளே இருக்கிற சிக்கன் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டே இல்லாமல் சப்புன்னு இருக்கும். ஆனால் வந்து இந்த தடவை நான் வீட்டில் செஞ்சுருந்ததில் வந்து சிக்கனில் கூட டேஸ்ட்டு நல்லா இறங்கியிருந்தது. இப்போ ரச சாதத்தோட என் பையன் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் சேர்த்து வச்சு சாப்பிட்றான். அல்டிமேட்னு சொல்கிறான். உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஃப்ரைட் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jemima. Take care.